எம் ஈக்குவல் டு எம் அகாடமியுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் உங்கள் ஹரி. இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க அனைவருக்கும் மிக்க நன்றி. இன்னும் நிறைய பேரை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம இன்டகிரேஷன் பார்த்துட்ருக்கோம். இன்டகிரேஷனில் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஏரியாஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, வால்யூம்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது யூஸிங் இன்டகிரேஷன் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல ஏரியாஸ் பார்ப்போம். ஸோ அந்த ஏரியாஸில் முதல்ல இங்கே இருக்குது பாருங்கள். ஏரியா ஆஃப் த கர்வ் y is equal to f of x about x axis between x is equal to a and x is equal to b is integral a to b f of x dx இருக்கலாம், அல்லது integral a to b y dx இருக்கலாம். அதாவது அந்த கர்வ் வந்து revolving about x axis and the limit has x axis அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம என்ன செய்யணும், ஃபார்முலா a to b y dx எடுத்துக்கணும். அதுவே அந்த கர்வ் வந்து f of y ன்னு இருக்கு, about y axis அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லிமிட்டும் y ல இருந்தது அப்படின்னா அப்போ அதுக்கான ஃபார்முலா f of y dy இருக்கலாம், அல்லது a to b x dy அப்படின்னு இருக்கணும். ஸோ நமக்கு ப்ராப்ளத்திலே கொடுத்துருப்பாங்க about x axis about y axis அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்படி எந்த விதமான விஷயமே மென்ஷன் பண்ணல, எந்த ஆக்சிஸுமே மென்ஷன் பண்ணல அப்படின்னா நம்ம x axis, அப்படி இல்லைனாலும் அதில் ஒரு ஹிண்ட் இருக்கும், about x அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். எக்ஸ்க்கு லிமிட் கொடுத்துருந்தாங்கன்னா about x axis அர்த்தம், y க்கு லிமிட் கொடுத்திருந்தாங்கன்னா about y axis அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ஏரியாவை எப்படி போடுறோம் அப்படிங்கிற சம் ஒன்று பார்ப்போம். Find the area of circle x square plus y square is equal to a square அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. Find the area of circle x square plus y square is equal to a square அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த சர்க்கிளோட ஏரியா ஃபைண்ட் பண்ணணும். இங்க பார்த்தீங்க அப்படின்னா we are not given with limit and we are not given with about which axis அப்படிங்கிறது இல்லை. நம்மள எடுத்துக்கலாம், x axisக்கு எடுத்துக்கலாம், y axisக்கு எடுத்துக்கலாம். நான் இங்க யூஸ்வலா இது வந்து x axisக்கு எடுத்துக்கிறேன் நான். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா நம்ம லிமிட் எடுக்கணும். ஸோ லிமிட் எடுக்கணும் அப்படின்னா எப்படின்னா முதல்ல எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். இப்போ நான் எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்து கண்டுபிடிக்க போறேன். அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படிங்கிறதுனால லிமிட் வேணும், புட் ஒய் ஈக்குவல் டு 0 அப்படின்னு போடணும். இதே ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா புட் எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு போடணும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் ஏ. இது ஒரு சர்க்கிளோட ஈக்குவேஷன், அதனுடைய ரேடியஸ் வந்து ஏ. ஸோ அந்த படம் போடுறேன் நான். இது சர்க்கிள், இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். இந்த சர்க்கிளோடைய சென்டர் வந்து 0,0 ஆரிஜின்ல இருக்கும். இதுதான் அந்த சர்க்கிள், எல்லாத்துக்கும் ரேடியஸ் ஏ. இப்போ நமக்கு லிமிட் எக்ஸ் ஆக்சிஸினுடைய வேல்யூ மைனஸ் ஏலேருந்து பிளஸ் ஏ வரைக்கும் இருக்கு. ஸோ மைனஸ் ஏ பிளஸ் ஏ இருக்கு, இங்கே 0 இருக்கு. இப்போ நான் லிமிட் எதுலேருந்து எது வரைக்கும் எடுத்துக்க போறேன் அப்படின்னா, ஆக்சுவலி எனக்கு எக்ஸோட வேல்யூ மைனஸ் ஏ டு ஏ இருக்கு. நான் 0லிருந்து ஏ வரைக்கும் எடுத்துக்க போறேன். லிமிட் 0 டு ஏ வரைக்கும் தான் எடுத்துக்க போறேன். ரீசன் சொல்றேன் ஒன்னொன்னு உங்களுக்கு. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ. அப்போ ஃபார்முலா எனக்கு ஒய் டிஎக்ஸ் வேணும். அப்போ ஒய் வேணும். இதுல இருந்து x square plus y square is equal to a square. y square is equal to a square. இந்த plus x square அந்த பக்கம் போனுச்சுன்னா minus x square. அப்போ y is equal to root of a square minus x square. ஏரியாவுடைய ஃபார்முலா எழுதுங்க. integral a to b y dx. இது நமக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா? that is area is equal to integral 0 to a y க்கு பதிலா root of a square minus x square dx. இப்போ ஏரியா அப்படிங்கும்போது எப்படி வரும் அப்படின்னா, x ஆக்சிஸ்ல எடுத்துக்கணும், 0ல இருந்து a வரைக்கும். எப்படின்னா அந்த கர்வ் இருக்கு, அந்த கர்வுக்கு கீழே இருக்க ஏரியா, அந்த வளைவரைக்கு கீழே இருக்க ஏரியா தான் நம்மளுக்கு கவர் ஆகும். அப்ப இந்த ஒரு பார்ட் தான் நம்மளுக்கு கவர் ஆகும்.
ஸோ இதுதான் கர்வு. அந்த கர்வில் ஒரு குவாட்ரண்ட்டை மட்டும் எடுத்துக்கிறேன். எப்பயுமே ஏரியா அப்படிதான், என்ன கர்வோ அந்த கர்வுக்கு கீழே வித்தின் த லிமிட் இருக்க ஏரியா தான் கவர் ஆகும். கர்வுக்கு கீழே வித்தின் த லிமிட் இருக்க ஏரியா தான் கவர் ஆகும். எல்லாத்துக்குமே இதான் ரூல். ஸோ எனக்கு ஒரு குவாட்ரண்ட் தான் கிடைக்கும். வரும்போது நான் வர ஆன்சரை நான் 4ஆல மல்டிப்ளை பண்ணிட்டேன், அடுத்த குவாட்ரண்ட்லாம் கிடைச்சிடும். நல்லா புரியுதா? எப்பயுமே வித்தின் த லிமிட் அந்த கர்வு, அந்த கர்வுக்கு பிலோவா என்ன ஏரியா இருக்கோ அதுதான் கவர் ஆகும் நம்மளுக்கு. ரைட், இப்போ இது வந்துருச்சு. இப்போ நான் இதை இன்டகிரேட் பண்ண போறேன். ஏரியாக்கு வந்துருச்சு. இதனுடைய இன்டகிரேஷன் நம்மளுக்கு தெரியும். இன்டகிரல் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை dxக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா? x/2 இன்டு ரூட் ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் பை 2 இன்டு sin inverse of x by a. லிமிட் எதுல இருந்து எதுக்குள்ள? 0ல இருந்து a வரைக்கும். இதனுடைய இன்டகிரேஷன் ஃபார்முலா இது. ஆக்சுவலி இது பார்த்து இப்போ நான் எங்கெல்லாம் x இருக்கோ அங்க x க்கு பதிலா a போடணும். a by 2 root of a square minus a square plus a square by 2 into sin inverse of a by a. upper limit போட்டாச்சு, மைனஸ் லோயர் லிமிட் போடணும். எக்ஸுக்கு பதிலா 0 போடுவேன். அப்ப இது 0 ஆயிரும். அப்பர் லிமிட் போட்டாச்சு, மைனஸ் லோயர் லிமிட் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும் ரெண்டு டேர்ம்லையும். இப்ப இது 0 ஆயிடும். இங்க sin inverse of 0 0 வந்துரும். அப்ப லோயர் லிமிட் ஃபுல்லா 0 எனக்கு. root of a square minus a square is 0. So a by 2 into 0 is 0. a square by 2 into sin inverse of 1. a square by 2 into sin inverse of 1 is pi by 2. So actually area between 0 to a வரைக்கும் எனக்கு இருக்கிறது எவ்வளவு வந்திருக்குன்னா pi a square by 4. இப்போ எனக்கு இது மாதிரி எவ்வளவு டைம்ஸ் வேணும்? ஒரு குவாட்ரண்ட் தான் வந்திருக்கு, 4 குவாட்ரண்ட்டுக்கு வேணும். ஸோ required area is equal to 4 into pi a square divided by 4. 4 cancel ஆயிடுச்சுன்னா pi a square square units அப்படிங்கிறது கிடைக்கும். இதான் ஏரியா ஆஃப் சர்க்கிள். நமக்கு தெரியும் சர்க்கிளோட ஏரியா பை ஆர் ஸ்கொயர்னு கண்டுபிடிச்சப்போ ரேடியஸ் ஆரா இருக்கும்போது இங்க ஏவா இருக்கிறதுனால ஏரியா ஆஃப் சர்க்கிள் பை ஏ ஸ்கொயர் ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னு கிடைச்சிருக்கும். இதே மாதிரி இன்னொரு ப்ராப்ளத்துல நெக்ஸ்ட் வீடியோல உங்களை பார்க்கறேன்.